ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சங்கீதம் 121:2. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஒரு சிறிய உதவி என்றாலும் நாம் கர்த்தரை நோக்கி பார்த்தால் போதும், அவர் நமக்கு ஒத்தாசை தந்துடுவார். வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரரான இயேசு உங்களை அதிகமாக நேசிக்கிறார் என்பதை அவரிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட ஒத்தாசையினால் அறிந்து கொள்ளலாம். என்னுடைய ஒத்தாசை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வருகிறது என்று சொல்லத்தக்கதான நபர்களாய் நீங்கள் வாழ்வீர்களானால் தேவன் மகிழ்வார். அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உங்களை ஆதரிப்பார். உங்களுக்குள் இருக்கும் விசுவாசம் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசையை இறங்கி வர பண்ணும். பிரியமானவர்களே, உங்களுடைய ஒத்தாசைக்காக நீங்கள் அங்கும் இங்கும் அலைந்து திரிய வேண்டிய அவசியமே இல்லை. தேவனுடைய சிங்காசனமாகிய வானத்தை நோக்கி பாருங்கள், அங்கிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். ஐயோ, நான் ஒரு பாவி, தேவனுடைய சிங்காசனத்தை நோக்கி பார்க்க எனக்கு தகுதியே இல்லை என்று நீங்கள் நினைத்தால் தேவனுடைய பாதப்படியில் அமர்ந்து ஜெபியுங்கள். ஏனெனில் பூமி அவரது பாதப்படியாய் இருக்கிறது. அப்போது உங்களுக்கு ஒத்தாசைகளை கிடைக்க பண்ணுவார். உங்கள் பிதாவாகிய தேவனை நோக்கி உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அவரே உங்களுக்கு ஒத்தாசை அருளும் ஆண்டவர். ஜெபம் செய்வோம். ஆசீர்வாதத்தின் ஊற்றும் உரையிடவுமாகிய பரலோக தந்தையே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, எங்கள் அனுதின தேவைகளில் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் உம்மிடமிருந்து ஒத்தாசைகளை பெற்று அனுபவிக்க கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உங்க அன்பு பிள்ளைகளின் குடும்ப உறவில், ஆவிக்குரிய வாழ்வில் ஏற்படும் போராட்டங்களை இயேசுவின் நாமத்தினாலே ஜெயங்கொண்டு சமாதானமாய் வாழ அனுகிரகம் செய்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அனுதின வாழ்வில் பொல்லாங்கனை மேற்கொண்டு பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள பரிசுத்தாவியானவரின் ஆளுகை தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும், பாவ சாப கட்டுகளிலிருந்து விடுதலை பெற்று ஆசீர்வாதமாக வாழவும், பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு மாதிரியாக தேவ அன்போடு செயல்படவும், பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படுதல் உள்ளவர்களாக வாழவும், படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவரீர் உங்க ஞானத்தை தந்தள்ளி அனைத்து பாடங்களிலும் சிறப்பாய் வெற்றி பெறவும் கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரின் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், கையின் பிரயாசங்கள், வருமானம், குடும்ப தேவைகளுக்கு போதுமானதாக இருக்கவும், கடனில்லாத வாழ்க்கை வாழவும் தயவு செய்தல்ல விண்ணப்பிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரின் இருதய விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பயணம் செய்கிறவர்கள் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும், தூதரின் காவலையும் தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, படித்து முடித்து வேலைக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைத்திடவும், திருமண வயதடைந்த பிள்ளைகளுக்கு திருமண தடைகளை அகற்றி ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தளவும், வேறு காலத்தை எதிர்நோக்கும் கர்ப்பஸ்திரீகளுக்கு ஆரோக்கியமான சுகப்பிரசவம் உண்டாகவும், நெடுங்காலமாய் குழந்தைக்காக ஜெபிக்கிறவர்களின் குறைகளை அகற்றி அற்புதம் செய்து மகிழ பண்ணவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பற்பல வியாதிகளினால் பாதிக்கப்பட்டும், உடல் பலவீனத்தோடும், விபத்தினால் பாதிக்கப்பட்டும் சிகிச்சை பெறுகிற ஒவ்வொருவரையும் உங்க தழும்புகளால் குணப்படுத்தி ஆரோக்கியம் அடைய செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடன் தொல்லையினால் கஷ்டப்படுகிற மக்கள் கடன்களை செலுத்தி தீர்ப்பதற்கான வாசல்களை திறந்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே போர் ஏற்படாமல் தடுக்கப்படவும், வட இந்தியாவில் குளிரிலிருந்து மக்களை தேவன் பாதுகாக்கும்படியாகவும், இலங்கை சிறையில் உள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடிக்கும் படகுகளையும் இலங்கை அரசு விடுவிக்கும்படியும் தேவன் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் ரட்சிக்கப்படவும், பாவக்கரைகளிலிருந்து விடுதலை பெறவும், ஆளுகிறவர்கள் உண்மையும் உத்தமமாய் நேர்மையாய் நீதியாய் செயல்படவும், வளமான தேசம் உருவாகவும் ஜெபிக்கிறோம். தேவனே, ஊழியர்கள், மிஷினரிகள், அவர்தம் குடும்பத்தினர் ஆரோக்கியமாக வாழவும், ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும், பணித்தளங்களில் தேவ மகிமையின் கிரியை நடப்பிக்கவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகர மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.